அனைவருக்கும் வணக்கம். கடந்த சில வாரங்களாகவே காஷ்மீர்ல தொடர்ந்து ஓயாத தாக்குதல்கள், தீவிரவாத தாக்குதல்கள் நடந்து வருது நண்பர்களே. கடந்த சில நாட்கள்ல மட்டுமே 30க்கும் மேற்பட்ட இந்திய ராணுவத்தினர் இந்த தீவிரவாத தாக்குதல்கள்ல தாக்கப்பட்டிருக்கிறாங்க. தீவிரவாதிகளை தேடி அழிக்கும் நடவடிக்கைகளை இந்திய ராணுவம் துரிதப்படுத்தி இருக்குது. அதை தொடர்ந்து செய்து கொண்டிருக்குது. அப்படின்னாலுமே கூட இந்திய அரசாங்கம், பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான இந்த இந்திய அரசாங்கம் ஏன் கடுமையான நடவடிக்கைகளை எடுக்க மாட்டேங்குதே அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பொழுது விவாத பொருளாக மாறி இருக்குது மெயின் ஸ்ட்ரீம் மீடியால. இதுவரைக்கும் நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தை ஆதரித்து வந்த பல முன்னணி ஊடகங்கள், ஆங்கில, ஹிந்தி மற்றும் பிற மொழி ஊடகங்கள் கூட இப்பொழுது மத்திய அரசாங்கம் ஏன் இவ்வளவு மெத்தனம் காட்டுது இந்த விஷயத்துல, ஏன் திருப்பி தாக்குதலை நடத்த மாட்டேங்குது பாகிஸ்தானின் மீது, பாகிஸ்தானின் தீவிரவாதிகள் மீது அப்படின்னு சொல்லி கடுமையான விவாதங்களை நடத்தி வர்றாங்க. இந்த விஷயத்தை பற்றி தான் இன்னைக்கு நாமளும் விவாதிக்க போறோம் நண்பர்களே. வாங்க. நண்பர்களே, கடந்த பல ஆண்டுகளாக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் அமைதியாக இருந்தது நமக்கு எல்லாமே தெரியும். ஜம்மு காஷ்மீருக்கு வழங்கியிருந்த சிறப்பு அந்தஸ்தை எடுத்த பிறகும் கூட அங்க அமைதி நிலவி கொண்டிருந்தது. ஆனால் கடந்த சில வாரங்களாக, சரியாக சொல்லணும் அப்படின்னா, அங்க ஜம்மு காஷ்மீர்ல சுமூகமாக அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்த பிறகு அங்க திடீர்னு பயங்கரமான தீவிரவாத தாக்குதல்கள் நடக்க ஆரம்பிச்சிருக்குது. அதுவும் எப்படின்னா, ஒன்றன் பின் ஒன்றாக தொடர்ந்து தினசரி 2 தாக்குதல் 3 தாக்குதல் அப்படின்னு தாக்குதல்கள் நடந்துகிட்டே இருக்குது. நேற்றைய தினம் ஜம்முவுடைய தோதா மாவட்டத்தில் நடந்த தீவிரவாத தாக்குதல்ல 4 இந்திய ராணுவத்தினர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. இதுவரைக்கும் கடந்த சில வாரங்கள்ல மட்டும் பார்த்தோம்னா 30க்கும் மேற்பட்ட ராணுவத்தினரும் பொதுமக்களும் கொல்லப்பட்டிருக்காங்க நண்பர்களே. இதுல முக்கியமாக ராணுவத்தினரை தான் டார்கெட் பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த முறை நடந்து வருகிற இந்த திடீர் தீவிரவாத தாக்குதல்கள்ல ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இருக்குது நண்பர்களே. அது என்ன அப்படின்னா, முன்பெல்லாம் காஷ்மீர் பகுதியில் தான் இந்த தீவிரவாத தாக்குதல்கள் அதிகமாக நடந்து வந்தது. இப்பொழுது அந்த காஷ்மீர் பகுதியை விட்டுவிட்டு அதற்கு கீழே தெற்கே அமைந்திருக்கிற ஜம்மு பகுதியில் இப்பொழுது தொடர் தாக்குதல்கள் நடந்து வருது. தீவிரவாதிகள் திடீர்னு ஜம்மு பகுதியை டார்கெட் பண்ணுவதற்கான காரணம் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கொள்ள வேணும். அது என்ன அப்படின்னாக்கா, ஜம்மு பகுதியில் பாப்புலேஷன் ரொம்ப கம்மி. காஷ்மீரில் ரொம்ப அடர்த்தியான பாப்புலேஷன் இருக்கிற அதே சமயத்தில் இந்த ஜம்மு பிராந்தியத்தில் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் தொகை அப்படிங்கிற ரொம்ப ரொம்ப குறைவு நண்பர்களே. ஒரு சில வீடுகள் இருக்கும். அந்த வீடுகள்லேருந்து ஒரு சில கிலோமீட்டர்கள் தாண்டி தான் அடுத்த குரூப் ஆஃப் ஹவுசஸ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஊர்கள் கூட இல்லை, குரூப் ஆஃப் ஹவுசஸ்னால் பார்த்துக்கோங்களேன். அந்த மாதிரியான ஒரு சூழலில் ஜம்முக்குள்ள ஊடுருவது தீவிரவாதிகளுக்கு ஈஸியா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே போல காஷ்மீர் பகுதியை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அங்க பயங்கர தீவிரவாத தாக்குதல்கள் நடந்து வந்ததால அந்த காஷ்மீர் பகுதி முழுவதையும் ஒரு ஃபோர்ட்ரஸ் போல, ஒரு கோட்டையை போல இந்திய ராணுவம் மாற்றி இருக்குது அப்படின்னும், அதே சமயத்தில் ஜம்மு பகுதியில் இந்த மாதிரியான தாக்குதல்கள்லாம் அதிகம் நடக்கிறதில்ல அப்படிங்கிறதுனால இந்த பகுதியில் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக, அதாவது அதிக எண்ணிக்கையில் ராணுவத்தினர் நிறுத்தப்படவில்லை அப்படிங்கிறதையும் நாம் இங்கே குறிப்பிட வேணும். இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. இந்த அதிக எண்ணிக்கையில் இப்போ அங்கே ராணுவத்தினர் இல்லை அப்படிங்கிறதுக்கு 2 காரணங்கள். ஒன்று, ஏற்கனவே அங்கே தீவிரவாத தாக்குதல்கள் குறைவு. அது மட்டும் இல்லை, பாப்புலேஷன் ரொம்ப குறைவு. இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சில வீடுகள் இருக்குது. ஊருக்குள்ளே போனால் தான் வீடுகளே இருக்கும். வெளியிலலாம் பார்த்தோம்னா அங்கங்கே ஒரு சில கிலோமீட்டர்களுக்கு இடையே ஒரு 4-5 வீடுன்னு இருக்கிறதுனால இதற்கு முழுமையாக பாதுகாப்பு வழங்குவது ஒரு கடினமான பணி. அப்படிங்கிறதுனால அங்கே அதிக அளவில் இராணுவத்தினருடைய எண்ணிக்கை இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். இன்னொரு முக்கியமான காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னா, 2020ஆம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் பிரச்சனை ஏற்பட்ட பிறகு இங்க ஜம்மு காஷ்மீர்ல நிறுத்தப்பட்டிருந்த பல ராணுவத்தினர் எல்லைக்கு நகர்த்தப்பட்டாங்க அப்படின்னும், அதுலயும் முக்கியமாக இந்த ஜம்மு பகுதியில இருந்தா அதிக எண்ணிக்கையிலான ராணுவத்தினர் எல்லை பகுதிக்கு மாற்றி நிலைநிறுத்தப்பட்டாங்க அப்படின்னும், இதனால ஏற்கனவே இருந்ததை விட இப்ப ஜம்முல இன்னும் குறைந்து போச்சு ராணுவத்தினருடைய எண்ணிக்கை அப்படிங்கிறாங்க.
இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. மூன்றாவது மிக முக்கிய காரணமாக என்ன சொல்லப்படுது அப்படின்னாக்க, தீவிரவாதிகளுக்கு ஜம்மு காஷ்மீர்ல அமைதியாக தேர்தல் நடந்தது இல்லையா, அது பயங்கரமான ஒரு வைத்தறிச்சலை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாதிகளுடைய எஜமானனான பாகிஸ்தானுக்கும் இது பயங்கரமான வைத்தறிச்சலை ஏற்படுத்தி இருக்குது அப்படின்னும், அந்த வைத்தறிச்சல்ல தான் இப்பொழுது மீண்டும் பாகிஸ்தான்ல இருந்து தீவிரவாதிகளை பாகிஸ்தான் இங்க இந்த ஜம்மு பகுதிக்குள்ள அனுப்பிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இதற்கு நான்காவதாக இன்னொரு காரணம் சொல்றாங்க. அது என்னன்னா, சீனாவின் தூண்டுதல் அப்படின்னு சொல்றாங்க நண்பர்களே. எல்லையில இந்தியாவை நேரடிய மோதல்ல அடக்க முடியாத சீனா, இந்தியாவை நம்மளுடைய எல்லை கோட்டிலிருந்து பின்வாங்க வைக்க முடியாத சீனா என்ன திட்டமிடுது, இந்த பக்கம் பாகிஸ்தானுக்கு நம்ம தேவையான சப்ளைகளை கொடுத்தோம்னா அவங்க பழையபடி தீவிரவாத தாக்குதல்களை ஜம்மு காஷ்மீர்ல நடத்தினாங்க அப்படின்னாக்க தன்னை போல எல்லையில் இருக்கிற இராணுவத்தினரை நாம் விலக்கிக் கொள்வோம் அப்படின்னு சீனா எதிர்பார்ப்பதாக, அதை எதிர்பார்த்து இப்படி பாகிஸ்தான் மூலமாக காய் நகர்த்துவதாக செய்திகள் வெளிவருது நண்பர்களே. இப்படி காரணங்கள் பலவற்றை அடுக்கிக் கொண்டே போறாங்க பாதுகாப்பு வல்லுநர்கள். அதே சமயத்தில் இந்தியாவுடைய முக்கியமான ஊடகங்களும் பல பாதுகாப்பு வல்லுநர்களும் கூட என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்தலுக்கு முன்பு ஒரு விஷயத்தை சொன்னார் இல்லையா, எங்கள் மீது தாக்குதல் நடத்தினீங்கன்னா உங்களை வீடு தேடி அடிப்போனாங்க அப்படின்னு தீவிரவாதிகளை கண்டு பாகிஸ்தானை நோக்கி எச்சரிக்கை விடுத்தார் இல்லையா, அந்த எச்சரிக்கை என்ன வெத்து வார்த்தையா அப்படிங்கிற கேள்வி எழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இதுதான் இப்பொழுது மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்குது நண்பர்களே. திரு மோடி அவர்கள் இந்த மூன்றாவது முறையாக பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவருடைய போக்கில் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குதோ அப்படின்னு பல ஊடகங்களும் ஒரு சந்தேகத்தை எழுப்புறாங்க. கோலிஷன் தர்மா தான் முக்கியம், கூட்டணி தர்மா தான் முக்கியம் அப்படின்னு மோடி அவர்கள் தன்னுடைய நிலைப்பாட்டை, தன்னுடைய ஸ்ட்ராங்கான நிலைப்பாட்டை பல விஷயங்களை அவர் மாற்றி கொண்டு விட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாட்டை விவாத பொருளாக மாற்றி வர்றாங்க தேசிய ஊடகங்கள். அதுல முக்கியமாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா, புல்வாமா தாக்குதலையும் பாலாகோட் தாக்குதலையும் சுட்டிக்காட்டி அப்பொழுதெல்லாம் ஒரே ஒரு சிங்கிள் அட்டாக், மேஜர் அட்டாக்காக கூட இருக்கலாம், ஒரு சிங்கிள் அட்டாக்கை நடத்திய தீவிரவாதிகளின் மீது எல்லை தாண்டி சென்று இந்திய ராணுவம் தாக்குதல் நடத்தியது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட மோடியுடைய அரசாங்கம் இப்பொழுது ஏன் இத்தனை தாக்குதல்களுக்கு பிறகும் அமைதி காத்து வருது, இதற்கு மக்களுக்கு இவர்கள் என்ன பதிலை சொல்ல போறாங்க அப்படின்னு கடந்த பல நாட்களாகவே தேசிய ஊடகங்கள் எல்லாம் மிகப்பெரிய விவாத பொருளாக மாற்றி வராங்க நண்பர்களே. நம்மளுடைய மனதிலையும் இந்த கேள்வி எழாமல் இல்லை. இதை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னாக்க, இரண்டு முக்கியமான காரணங்கள் தோணுது நண்பர்களே. ஒன்று என்ன அப்படின்னா, ஊடகங்கள் சொல்வதை போல உண்மையிலேயே கூட்டணி தர்மாவுக்கு திரு நரேந்திர மோடி அவர்கள் பலியாகிவிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நம் மனதில் எழத்தான் செய்யுது. கூட்டணியில் இருக்கிற கட்சிகளை நம்ம அனுசரித்து போகணும், அந்த கொள்கைகளோடு நாம் ஒத்து போனோம்னா தான் நாம் 5 ஆண்டுகளை நாம் வெற்றிகரமாக கடக்க முடியும் அப்படின்னு சொல்லி மோடி அவர்கள் மெல்லோ டவுன் ஆயிட்டாரோ, அமைதி ஆயிட்டாரோ, கூல் டவுன் ஆயிட்டாரோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு நம் மனதில் எழத்தான் செய்யுது. அதே சமயத்தில் வெளியுறவுத்துறை கொள்கைகளையும் பார்த்தோம் அப்படின்னாக்க, ஒரு புறம் நாம் அக்ரஸிவாக இருப்பதாக காட்டிக்கொள்கிறேன் ஒழிய, இன்னொரு புறம் பார்த்தோம்னா சீனாவையும் பாகிஸ்தானையுமே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திடீர்னு நாம் அமைதியாகி விட்டது போலத்தான் தோணுது. இது எல்லாமே இந்தியாவுடைய எதிர்கால நலனுக்கு நல்லதல்ல அப்படிங்கிறத நாம் சுட்டிக்காட்டவே விரும்புகிறோம். திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கம் தீவிரவாதிகளின் மீது கடுமையான நடவடிக்கையை தொடர வேணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எடுத்தோம் கவிழ்த்தோம்னு அவங்க செய்யணுங்கிறது இல்லை. ஆனால் கடந்த பல வாரங்களாக தொடர்ந்து தினசரி 2 தாக்குதல் 3 தாக்குதல் நடந்துகிட்டே வருது. தினசரி ஒருத்தர் 2 பேர் 4 பேர் அப்படின்னு இந்திய ராணுவத்தினர் கொல்லப்பட்டுக்கிட்டே வர்றாங்க தீவிரவாதிகளால. அப்படி இருந்தும் கூட
இந்திய அரசாங்கம் இந்த தீவிரவாதிகளின் மீது கடுமையான நடவடிக்கைகளை எடுக்காதது, எல்லை தாண்டி சென்று தீவிரவாதிகளுடைய முகாம்களை அழிக்க முற்படாதது உண்மையிலேயே நமக்கு வேதனையாக தான் இருக்குது. அதே சமயத்தில் ஆட்சிக்கு வந்து 10 ஆண்டுகள் ஆகியும் கூட இதுவரைக்கும் காஷ்மீரில் இருந்து வெளியேற்றப்பட்ட துரத்தி அடிக்கப்பட்ட பண்டிட்டுகளை, காஷ்மீரி பண்டிட்டுகளை திரும்ப அங்க கொண்டு போய் அவங்கள குடியமர்த்த செய்யாமல் இருப்பதும் ஒரு மிகப்பெரிய வேதனையாகவே இருக்குது நண்பர்களே. இது எல்லாவற்றுக்கும் மேலாக திடீர்னு நம்மளுடைய மத்திய அரசாங்கம் ஒரு அமைதி பாதையில போக ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிறது நம்மள பலரிடமும் பேசுபொருளாக மாறி இருக்குது. லஞ்ச லாவண்யத்துக்கு எதிராக எடுக்கிற நடவடிக்கைகள் மீது இருக்கிற வேகம் குறைந்து விட்டதோ, அதே போல மத ரீதியிலான தாக்குதல்களுக்கு எதிராக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் வேகம் இழந்து விட்டதோ அப்படின்னும் மத்திய அரசாங்கத்தில் இருக்கிற மத்திய மோடி அரசாங்கமும் இப்பொழுது மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டை கையில் எடுக்க ஆரம்பிச்சிருச்சோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடும் நம்மை போன்ற பலருடைய மனதிலும் எழ ஆரம்பிச்சிருக்குது. நம்முடைய மத்திய அரசாங்கம் அப்படியெல்லாம் மாறாமல் தங்களுடைய இயல்பான நிலையிலேயே இருக்க வேண்டும். இந்திய பாதுகாப்பு தான் நமக்கு பிரதானம் அப்படின்னு 10 ஆண்டுகளாக செயல்பட்டு வந்த திரு மோடி அவர்களுடைய அரசாங்கம் அதே பாதையில் தொடர்ந்து செயல்பட வேணும், அதே பாதையில் தொடர்ந்து பயணிக்க வேணும் அப்படிங்கிறதா நம்முடைய அவாவாக இருக்குது. நண்பர்களே, இந்த விஷயத்தில் திரு மோடி அவர்களுடைய அரசாங்கம் எலெக்ஷனுக்கு பிறகு 3வது முறையாக அவர் வெற்றி பெற்றார் இல்லையா, அதற்கு பிறகு அவங்களுடைய நடவடிக்கைகளில் மாற்றத்தை நீங்கள் காண்கிறீர்களா? மெல்லோ டவுன் ஆயிருச்சா மத்திய அரசாங்கம்? இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன? கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே. மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பை பாய்.